வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றி நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். குருவடி போற்றி. இன்று இங்கு இணையம் வழியாக இணைந்திருக்கும் நார்வே மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். நமக்கு மிக சிறப்பான முறையில் துரியதவம் வழிநடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழ்வோம். நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் அனைத்து நலங்களும் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் உள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குரு வேதாத்திரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவடி சரணம். இப்போ இந்த பூ உலகில பிறந்த ஆறேழு படைத்த மனிதர்கள் எல்லாரும் எல்லாருக்குமே மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வாழ்க்கை தரம் உயரணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வளர்ச்சிக்கு தடை கற்களா இருப்பது எதெல்லாம் அப்படிங்கிறத மகான்கள் ஆராய்ச்சி செய்து அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முதல்ல வர்றது தடைக்கல்லா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நம்முள் உள்ள இருக்கிற தீய வினை பதிவுகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த தீய வினை பதிவுகளை எப்படி போக்குவது என்பதற்கான வழிகளையும் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் அந்த லைன் பாருங்களேன். கொண்டு வந்த வினைகள் தொண்டு செய்தால் போகும், வாழ்வு உயரும் அப்படின்னு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு. அந்த வகையில் நம்ம கொஞ்சம் அதை பற்றி சிந்திப்போம். இப்போ தொண்டுங்கிறது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். அதாவது மற்றவர்கள் துன்பம் அடையும் போது அல்லது உதவி தேவைப்படும் போது அந்த துன்பத்தினை நீக்க தங்களால் என்ற உதவி செய்வது, பிறருக்கு உதவும் செயலை மறுபயன் கருதாது செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு குரு. அப்போ இந்த கொண்டு வந்த பயன் பாவம் தொண்டு செய்தால் தீரும், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னா தொண்டு செய்தால் தீரும் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்களா? அந்த அதுக்கு தான் இந்த ஒரு வாசகம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்துக்கோங்களேன், சின்ன உதாரணம். பூக்கள் தங்களுக்காக பூப்பதில்லை, மரங்கள் தனக்காக பழங்களை வைத்துக் கொள்வதில்லை, தேனீக்கள் தமக்காக தேனை சேமிப்பதில்லை, நதி தனக்காக ஓடுவதில்லை, காற்று சூரியன் மழை தமக்காக மட்டும் பொழிவதில்லை, அதை போல ஞானிகளும் தமக்காக வாழ்வதில்லை. இதுல தாயுமானவர் சுவாமியோட வரிசை லைன் நமக்கு தெரிஞ்சதுதான். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே ஏதும் பராபரமே அப்படிங்கிறாங்க தாயுமான சுவாமிகள். அப்ப தொண்டுக்கு பரிசு என்ன அப்படின்னா மீண்டும் தொண்டு செய்வதே. தொண்டிற்கு தியாகமே உரைக்கல். தொண்டு செய்யும் போது பாராட்டையோ பணத்தினையோ எதிர்பார்ப்பது சேவைக்கு இழுக்கு. நீ மகான் என்ன சொல்றாரு பாருங்களேன், நம்ம குரு வேதாத்திரி மகர்ஷி அவர்களே, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, மெய்யுணர்ந்தோர் பேரறிஞர் மிக சிறந்த செயல் தொண்டு அப்படிங்கிறாரு நம்ம குரு. அப்போ தொண்டு செய்யறதுக்கு முதல்ல மன விரிவுபட்டு உண்மை நிலையை உணரணும். அதுலதான் அந்த சொல்றது என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அப்பர் வாக்கு வருது பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாம இக வாழ்வில் பழக்கத்தால் ஏற்றுள்ள களங்கங்கள் இனிதாய் மாற தொண்டே ஏற்ற வழி அதை செய்வோம். அது மாதிரி இன்ப துன்ப இயல்பறிந்தேன் இனி எனது செயல் தொண்டே யாம் அப்படிங்கிறாரு நம்ம குரு. அப்ப தொண்டு செய்யும் போது என்ன ஆகுது, நமக்கு இந்த களங்கங்கள் நீங்கிறதுக்கு தொண்டு தான் செஞ்சு ஆகணுங்கிறது தான் நம்ம வேதாத்திரி மகர்ஷியினுடைய ஒரு வேண்டுகோள் நம்மகிட்ட. அது மாதிரி வள்ளலார் பெருமான் கூட பாருங்களேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல என்னன்னா தொண்டினுடைய அர்த்தம் தான் அது. கொடுக்கும் போது கொடுக்கிறோம் என்ற உணர்வின்றி கொடுப்பதே நல்ல தானம், துறந்து விட்டோம் என்ற உணர்வையும் துறப்பதே சிறந்த தொண்டு, யார் பெறுகிறார்கள் என்று தெரியாமல் செய்வதே உயர்ந்த கொடை சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வலது கையால செய்யறதுக்கு இடது கை செய்யும் போது இடது கை கூட தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. மனித குலம் உய்வதற்கே அருள் தொண்டு என்று ஏற்றேன் அப்படிங்கிறார் நம்ம குரு.
மனிதகுலம் உய்வதற்கே அருட்தொண்டு ஏற்றேன். இது மாதிரி பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு பணித்தல் தொண்டு ஆகும் அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாரதி கூட சொல்லக்கூடிய வாசகங்கள் பாருங்களேன். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிலே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதுல தொண்டு உணர்வுகள் வரக்கூடிய ஒரு வாசகம் தான் பாரதி சொல்லக்கூடியது. கவிஞர் கண்ணதாசன் கூட பாத்தீங்கன்னா, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களோட ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியா வாழ்ந்தால் எல்லோரும் எல்லாமும் பெற்று சரிநிகர் சமமாக வாழலாம். அது மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம மகரிஷி என்ன சொல்லி வராங்க பாருங்களேன். செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகமெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம் அப்படிங்கிறாரு. அது இன்னொரு வாசம் என்ன செய்கிறாரு பாருங்க. மனிதரெல்லாம் பிறருக்காக வாழ வேண்டும். இது வந்து நம்ம குரு சொன்னக்கூடிய வாசகம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாரு பாருங்க. அன்பு கொண்டு உழைத்து உண்டு வாழ்வினிலே பிறருக்கு உதவி உலக அமைதி காப்போம் அப்படிங்கிறார் நம்ம குரு. அப்புறம் கண் தானமும் ரத்த தானமும் திரும்பி பெறும் எண்ணமின்றி செய்யணும். இப்போ தானங்கள்லாம் நிறைய இருக்கு பார்த்தீங்களா. கண் தானம் ரத்த தானம் அடிக்கடி நம்ம வந்து நிறைய கொடுக்குறோம். அது நமக்கோ நம்ம சந்ததிக்கோ வருங்கிற எண்ணம் உள்ள அடங்கி இருந்தாலும் கூட நம்ம மனசுல வந்து அந்த எண்ணம் இல்லாம செய்யணும் அப்படிங்கிறது தான். கர்ணன் தான் செய்த புண்ணியத்தையும் தானமாக கொடுத்தான். அந்த இடத்துல தான் வலதையை கொடுப்பது இடதைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எல்லாம் இறைநிலையின் மலர்ச்சி தோற்றங்களே என்ற உணர்வுதான் அன்பும் கருணையும் இணைந்த அருள்தன்மை மலரும். அது இருந்தால் தான் வந்து அருள்தன்மை வரும் அப்படிங்க. அதுவே ஒருவரை தனக்கென மட்டுமல்லாது பிறருக்காகவும் வாழும் நிலைக்கு உயர்த்தும். இந்த இடத்துல தான் நம்ம தலைப்பும் உள்ள வந்துருது. அதே மாதிரி இந்த கடையேழு வள்ளல்கள் கேள்விப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா. 7 வள்ளல்கள் யாரெல்லாம் எல்லாம் வந்து அவங்க வந்து வள்ளல்கள் தான் பேரை ஒழிய என்னுடைய உள் அடக்கம் என்ன அப்படின்னா அவங்க செஞ்ச தொண்டுன்னு தான் எடுத்துக்கணும். யாரெல்லாம் பாரி, காரி, ஓரி, ஆய், அதியமான், நல்லி, பேகன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈகையில் மனிதருக்கு மட்டுமல்லாமல் உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் உதவி செய்து மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது உள்ள ஒரு கருத்து. அதே மாதிரி மகரிஷி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் அப்படிங்கிறாரு. அதே இன்னொரு இடத்துல இது ரொம்ப சிறப்பான ஒரு லைன் இது. உறைவாய் என் உளத்து அறிவாய் உனக்கு என்னை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு அப்படிங்கிறாரு. இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு வேண்டுதல் பாருங்க மகான். அது மாதிரி உடல் பொருள் அறிவு அனைத்தையுமே தொண்டிற்காகவே அர்ப்பணிக்கும் தன்மை வந்துவிட்டால் பொருள் வளம் இல்லாதவர்கள் தம் அறிவாற்றலையும் உடலாற்றையும் தொண்டிற்காக அர்ப்பணிப்பர். உடல் உழைப்பு தர முடியாதவர்கள் பொருளத்தில் ஒரு பகுதியையும் அறிவாற்றலையும் சமுதாய மேம்பாடு கருதி தொண்டாற்றுவர். அறிவாற்றல் மிகுந்த ஞானியர் தங்களை முழுமையாக சமுதாயத்திற்கே அர்ப்பணித்துக் கொண்டு சமுதாயத்தை நல்வழி நடத்துவதையே தொண்டாக கொள்ளக்கூடியதான் வந்து ஞானிகள் அப்படிங்கிறது நம்ம குருவினுடைய தத்துவம். அதுல அப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னா, தொண்டை பத்தி வரும்போது அதாவது இந்த ஓதி தவ வாழ்வதனை கடமை மூலம் உணர்த்தியும் அறத்தொண்டு உலக அமைதி நல்கும் அப்படின்னு மகரிஷி பாடுறாங்க. அதாவது சமுதாய தொண்டு செய்தே தாங்களும் வாழ்ந்து உலகத்தை திருத்தும் சாந்தி தூதர்களாய் உலக சமுதாய சேவா சங்க தொண்டர் படை செயலாற்றும் உலகமெங்கும். இந்த இடத்துல நம்மளை உள்ள கொண்டு வந்துடுறாரு. உலக சமுதாய சேவா தொண்டர் படை எந்த அளவுக்கெல்லாம் உலகம் பூரா வந்து தொண்டு செய்யும் அப்படிங்கிறதுக்கு. அர்ப்பணிப்பு என்பது உடல் பொருள் அறிவு அனைத்தையும் பிறருக்காக உதவுவதே. அதாவது பிறருக்கு உதவி தொண்டு செய்து சமுதாய தொண்டு செய்து உயர்ந்தவர்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அன்னை தெரசா, காந்திஜி, வினோபாவே, காமராஜர், சாஸ்திரி முதலியவர்கள்லாம் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பீப்புள் அவங்க எல்லாமே. இது எல்லாருமே நமக்கு தெரியும் இவங்களை பத்தி குணங்கள்லாம். அப்ப அருள்தந்தை அவர்களும் உலக அமைதி, உலக ஒற்றுமை, உலக சமாதானம், ஓர் உலக கூட்டாட்சி, வேதாத்திரியம் ஆகிய திட்டங்களை வகுத்து கொடுத்துள்ளார்கள். நட்சல என்ன அப்படின்னா வாழ விடு, நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம் அப்படிங்கிறது இதுல வரக்கூடிய ஒரு கருத்து. இப்போ நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அன்னை தெரசா எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் தொண்டு செய்யக்கூடிய தன்மையில குழந்தைங்களுக்காக போய் இதுக்கு கொடை கேட்கும்போது ஒரு கையில எச்சில் துப்பிட்டாப்புல. அப்ப இதை நான் வச்சுக்கிறேன், இது நம்ம கேள்விப்பட்ட விஷயம், நான் வச்சுக்கிறேன், நீ குழந்தைங்களுக்கு எதுவும் செய்ப்பா அப்படிங்காப்புல. அதே மாதிரி அன்னை சாரதா தேவியும் சரி, நம்ம இப்ப அருள் அன்னை ரோகாம்பாள் அம்மா இவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லைனாலும் கூட அவங்க செய்த தொண்டு பார்த்தீங்கன்னா கணக்கிலே அடங்காது. இப்ப நம்ம குருவை பொறுத்தவரையிலும் 1958 உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிறத ஒரு அமைப்பை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு அப்படின்னாலே அங்க பார்த்தீங்கன்னா ஒரே களியாட்டங்கள் தானே. ஆனா நம்ம குரு மகரிஷி வந்து வெளிநாட்டுக்கு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த களியாட்டை பார்க்கறதுக்காக இல்லை,
அதே மாதிரி நம்ம சங்க உலக சமுதாய சேவை சங்கத்துக்கு அவர் செலவு எடுத்து வைக்கல பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபாரினர் வந்து கூப்பிடுவாங்க. அந்த அவங்க செலவில கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில வந்து நம்ம மகரிஷி நமக்கு செய்த ஒரு அருட்தொண்டு தான் அது. அதே மாரி இன்னொன்னு என்னது அப்படின்னா, கற்றதை 4 பேருக்காச்சும் சொல்லு. அதாவது நம்ம என்ன படிச்சுட்டோமோ அத சொல்லிக் குடுக்கணும். மகரிஷி வந்து கேட்கக்கூடியது அதானே. எனக்கு காணிக்கை குடுக்குறதா இருந்தா, "நீ ஒரு 10 பேருக்கு போய் சொல்லிக் குடுயா. நான் உனக்கு சொல்லிக் குடுத்த பயிற்சி" அப்படிம்பாரு. அதே ஒரு தொண்டு தான் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில நமக்கு வந்து தொண்ட பத்தி சொல்லும்போது, மகரிஷி நெறைய விஷயங்கள வந்து நமக்கு அதாவது சுயநலம் இல்லாத தொண்டு அப்படிங்கிறது தான். அதே போல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நமக்கு வந்து தொண்டு செய்றது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு நெனைச்சாலும் கூட, தொண்டு செய்யணும். அத தொடர்ந்து செய்யணும். அந்த இடத்துல தான் வந்து ம பிரதிபலன் எதிர்பாராத தொண்டு தான் வந்து நிஷ்காமிய கர்மம்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மகான் ஏற்கனவே சொன்னாரு பாருங்க, "நீதி நெறி உணரும் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பங்க" அப்படிங்கிறது. அந்த வகையில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து நம்ம தொண்டு செய்யணும். அப்ப அதுக்கு க க க அடிப்படை என்ன அப்படின்னா, மகான் கொண்டு நமக்கு சொல்லிக் குடுத்த பயிற்சிகள வந்து மக்களுக்கு எடுத்து செல்லணும். இப்போ அ இமயமலையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க பூரா கல்லா தான் இருக்கும். அத பத்தி விவேகானந்தர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து அங்க போய் தான் இருந்து செய்யணுங்கிறது இல்ல. இருக்கிற இடத்துல இருந்துட்டே நீ மக்களுக்கு தொண்டு செய்யி" அப்படிங்கிறாப்புல. அதே மாரி இந்த ஒரு மரம் இருக்குன்னா, அந்த மரத்துக்கு வேற தான் வந்து தண்ணி குடுக்கணும் இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய மன்றத்தில் உள்ள ஆசிரியர்கள், பொறுப்பாசிரியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மன்ற பொறுப்பாசிரியர் எடுத்துட்டா வேறு மாதிரி. ஆசிரியர்கள் வந்து நம்ம மாரி ஆசிரியர்கள் வந்து அந்த மரத்தினுடைய கிளைகள் மாதிரி. கிளைகள் முறிந்தால் மீண்டும் தளிரும். ஆனால் வேர் அறுந்தால் அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே மரமே பட்டு போகும். அதே மாரி இந்த உடலுக்கு வந்து தொடர்ந்து வந்து தொண்டு செய்றது எது? நம்ம உயிரு. அப்படி உயிர் தொடர்ந்து தொண்டு செய்து கொண்டிருப்பதனால தான், நம்ம என்ன செய்றோம்? மற்ற உயிர்களுக்கு தொண்டு செய்ய முடிகிறது. இது ஒரு இது. இப்போ அன்னை தெரசா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. கடவுளுக்கு தொண்டு செய்யும்போது, நீ கடவுளுக்கு அருகில் செல்கிறாய். உயிர்களுக்கு தொண்டு செய்யும்போது, கடவுள் உன் அருகில் வருகிறார் அப்படிங்கிறது தான். இப்போ இன்னொரு என்னன்னா, நமக்கு மகரிஷி குடுக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து, நமக்கு எல்லாருக்குமே மிக அருமையான ஒரு பட்டம் குடுத்திருக்காரு. அருள்நிதி அப்படிங்கிற பட்டம் குடுத்திருக்காரு. அதுதான் வந்து நமக்கு மிக மிக நிரந்தரமான பட்டம் பார்த்துக்கோங்க. இப்ப துணை பேராசிரியர் பயிற்சி, இப்ப துணை பேராசிரியர் அல்லது பேராசிரியர் பயிற்சி இப்படிங்கிறதெல்லாம் வந்து, நம்ம அடுத்தாப்புல மேற்கொண்டு செய்த தொண்டுகள்னால வந்த வந்து நமக்கு வந்து ஒரு வெகுமதினா அத எடுத்துக்கிறணும். மத்தபடி அருள்நிதி அப்படிங்கிற பட்டம் தான் நமக்கு முழுக்க முழுக்க வந்து பெர்மனன்ட்டான பட்டம் அப்படிங்கிறது. இந்த தொண்ட பத்தி இப்ப நம்ம அவை பிராட்டியா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க பாருங்க. "யார் உலகத்திலேயே பெரியவங்க?" அப்படின்னு அவை பட்டு கேட்கும்போது, உடனே பிராட்டியார் என்ன சொல்றாங்கன்னா, "இந்த உலகம்" அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப அடுத்த கேள்வி எழுது. "அப்ப உலகத்த படைச்சவன் பெரியவன் இல்லையா?" அப்படின்னு. அதுக்கு தான் அவை பிராட்டியார் ஒரு பாடல் ஒரேனே ஒரு கவி அங்க உதிர்ந்துருது. "பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன். திருமால் அலைகடல் துயின்றோன். அலைகடல் திருமுனி கலசத்துக்குள் அடக்கம். திருமுனி கலசமோ புவியில் சிறு மண். புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம். அறவோ உமையவள் திருவிரல் மோதிரம். உமையவள் ஈசனுக்குள் ஒடுக்கம். ஈசன் தொண்டருக்குள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமை சொல்லவும் வேண்டுமோ என்கிறார் நம்ம பாட்டி. ஆகவே தொண்டு தான் பெருசு. இப்போ இந்த தொண்டு செய்யும்போது என்ன செய்யணும்னா, அங்க சாமி வந்து உட்கார்ந்துக்கிறோம் அப்படிம்பாங்கல்ல. அப்ப தொண்டன் தான் பெரியவன், தொண்டு செய்பவன் தான் தலைவன். நல்ல தொண்டனாக இல்லாமல் ஒருவன் நல்ல தலைவனாகவே இருக்க முடியாது. அதிகாரத்தால் எதையும் சாதிக்க முடியாது. பேரன்பு கொண்டவன் தலைவன் என்பான். இப்போ தலைவன்னாலே அவன்ட்ட வந்து என்ன இருக்கணும்? அவன்ட்ட ஒரு பேரன்பு கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஆம், தொண்டனுக்கு தொண்டனாக விளங்குபவர் தான் நம்ம குரு. நம் செருப்புகளை குரு தன் கைகளால் அடுக்கி வைத்ததை என்னவென்பது? அதில உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. மகரிஷி வந்து அழியார்ல வந்து கரெக்ட்டா அவங்க டைம் மேனேஜ்மென்ட்டும் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அந்த வகையில 3 நம்ம 55 4 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கணும். 3:55, 57, 58 ஆகப்போகுது. வெளில வந்து மகரிஷிய காணோம். வெளில வந்து பார்க்குறாங்க, சிதறி கிடக்கிற செருப்பெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில அவங்க வந்து நமக்கு ரோல் மாடலா இருந்ததுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் அது. இப்ப இது சொல்லுவாங்க இல்லையா? மகரிஷி சொல்லியிருக்காரு, குடும்பத்தில அமைதி இருக்கணும்னு சொன்னா, அந்த வந்து நீ எவ்வளோதான் ஞானம் பெற்றிருந்தாலும் கூட, குடும்பத்தில அமைதி இல்லன்னா, நீ நோ யூஸ். ஞானம் பெற்றதுக்கு இல்ல. அப்படி அது மாரி மகரிஷி நகரத்துக்குள்ள இந்த உதாரணத்துக்கு இப்ப எங்க வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க குடும்பத்திலேயே எடுத்துக்கலாம். எந்த வீட்டுக்கு இப்ப பிள்ளைகள் கூட வீட்டுக்கு போனாலும் கூட அங்க பார்த்தீங்கன்னா, இந்த செருப்புங்கிறது கரெக்ட்டா வந்து ஸ்கேல் மாரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தாங்க இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன இதுக்காக சொல்ல வந்தேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த தொண்ட பத்தி வரக்கூடிய காலத்தில,
இப்ப தொண்டு வந்து மகரிஷி இன்னும் ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பார்வையற்றவரான நம் நண்பரை சந்திக்க அவர் வீட்டுக்கு சென்றார் ஒருத்தரு. அன்று இரவு நெருங்கும் நேரம். இந்த நேரத்துல வந்து உன்னை சங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அத உடனே அவர் என்ன சொல்றாரு, "ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்படின்றாரு. யாரு? இந்த கண் பார்வை இல்லாதவர். உடனே அவர் என்ன செய்றாரு, நண்பரை வரவேற்று ஒரு விளக்கினுடைய சுவிட்ச ஆன் பண்றாரு. வந்த நண்பரோ, "என்னய்யா எதுக்குய்யா விளக்க போடுற? உனக்கு தான் கண்ணு தெரியாதே" அப்படிங்கிறாரு. அப்போ உடனே பார்வையற்ற நண்பர் என்ன செய்றாரு, இவர்ட்ட சேர்ந்துக்கிட்டே சிரிச்சுட்டு நேரா சமையல் அறைக்கு போனாரு. காப்பி போட்டு கொண்டு வந்துட்டாரு. பிஸ்கட் எட்டு வந்துட்டாரு. அப்போ அந்த சமயத்துல வந்து நண்பரை டீ குடிக்க சொல்லும்போது, "நீ எனக்காக" அவர் சொல்றாரு, "எனக்காக விளக்கை போடவில்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் உனக்கு தேவை என்பதால் விளக்கை போட்டேன்" என்றார். வந்த நண்பர் என்ன அவருக்கு ஒரு மனசுக்குள்ள கில்ட்டினஸ். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லைன்னு சமாளிக்கிறாரு. ஆனா, பார்வையற்ற நண்பர் என்ன சொல்றாரு, ஒரு ஆழமான கேள்விய ஃப்ரெண்ட்ட கேட்கிறாரு. "எனக்கு வெளிச்சம் தேவையில்லை என்பதற்காக அந்த விளக்கை அணைக்க மாட்டேன். ஆனால், உனக்கு வெளிச்சம் தேவையில்லை என்பதற்காக மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை பார்க்கும் வாய்ப்பை எப்போதாவது மறுத்திருக்கிறாயான்னு?" அவர்ட்ட ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. பிறருக்கு உதவி செய்யும் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அப்படிங்கிறத வந்து மகரிஷி நமக்கு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த இது. அதுல என்ன அப்படின்னா, இப்ப வயசுல, வாழ்வில, கல்வியிலே, செயல் திறமையிலே, அறிவின் நுட்பத்திலே, செல்வ வளத்திலே, அதிகாரத்திலே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று ஒரு ஜட்ஜ்மென்ட் நமக்குள்ளேயே பண்ணிக்கிறணுமா. அப்போ இவற்றை கொண்டு நம்ம குடும்பத்துக்கும், சுற்றத்துக்கும், ஊருக்கும், உலகத்துக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டோம்னு சொன்னாலே அதுல ஒரு மனநிறைவு வந்துரும். வாழ்வும் உயரும் அப்படின்னு நம்ம குரு சொல்றாங்க. அதே மாரி இன்னொரு இடத்துல நம்ம குரு சொல்ல வந்த வாசகம் தான் அது. இப்ப நமக்கு வந்து இன்பம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, தொண்டு பத்தி மகரிஷி சொல்றாரு. என்ன சொல்றாங்க? நமக்கு இன்பம் தரும் ஒரு செயல், இன்னொருவருக்கு அவஸ்தை தான் நமக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப சீரியல் பார்க்குறோம். மனைவிக்கு கிரிக்கெட் பிரியரான கணவனுக்கு வாக்குவாதம் வந்துருது. எப்படி? எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவனில் இருந்து பார்க்கிறவர்கள் யாருக்கும் சங்கடம் தருவதில்லை தானே! தன்னிலிருந்து வெளியேறி அடுத்தவரின் மனச்சாட்சியா நின்று தன்னை விமர்சனம் செய்து கொள்ளும் பக்குவம் எல்லோருக்கும் வந்து விடாது. அதனால்தான் நமக்கு தேவை நல்ல நண்பர்கள். நாம் எதை செய்தாலும் அப்படியே செய்கிற கண்ணாடி மாதிரி நண்பர்கள் நமக்கு வேண்டாம். இந்த இடம் முக்கியமானது. நாம் எதை செய்தாலும் அப்படியே செய்கிற கண்ணாடி மாதிரி நண்பர்கள் நமக்கு வேண்டாம். மனச்சாட்சி மாதிரி கேள்வி கேட்க நண்பர்கள் நம் கூட இருந்தால் நல்லது. அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். மனிதனுடைய செயல்கள் 4 வகைங்கிறார் குரு. ஒரு செயலின் நோக்கங்களை கொண்டு பிரிக்கப்பட்டது. இதுல எதெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, தொழில், கடமை, தியாகம், தொண்டு அப்படின்னு 4 வகையா பிரிச்சுட்டாரு. ஆனா அந்த வகையில இதுல தொண்டு என்பதுதான் வந்து உயர்ந்த செயல். அதாவது இயற்கை நிலையினையும், எண்ணத்தின் நிலையினையும், இன்ப துன்ப இயல்பினையும் அறிந்த பேரறிவின் எல்லையில் நிலைத்து குறுகிய எண்ணங்களை கடந்து, தன்னை உலக மக்களின் வாழ்வின் நலத்திற்காகவே ஒருவர் அர்ப்பணித்து, தொண்டு என்று மிகவும் சிறப்பாக கருதப்படக்கூடிய செயல் தான் அப்படிங்கிறார் நம்ம குரு. அத மாதிரி இன்னொன்னு இப்ப எப்படின்னா, தொண்ட பத்தி வரக்கூடிய ஒரு ஒரு சப்ஜெக்ட் தான் பாயிண்ட் தான் இது. இப்ப பலவேறு அறிவியல் நிலைகளுடைய மக்கள் கூட்டம் தானே மனித சமுதாயம். மக்களுடைய கூட்டம் தான் அதாவது சமுதாயம் அப்படிங்கிறதுனே மக்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு தானே. சமுதாயத்துல வந்து வாழ்வாங்கு வாழத் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படித்தானே? வாழத் தெரியாமலே வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். வாழ இயலாமலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். இத்தகைய சமுதாயத்தின் நலன் காக்க, வளம் பெருக்க துணையாக இருப்பது அறிஞர்களுடைய அறிவு தொண்டுதான். இப்போ சொல்லுவாங்கல்ல, ஒரு நாடு வந்து ஒரு மாரி நெகட்டிவா ஒரு சங்கடப்படக்கூடிய காலங்கள் இருக்குன்னு சொன்னால், அந்த இடத்துல அந்த கரெக்ட்டா அந்த நேரத்துல வந்து ஒரு அறிஞர் தோண்டுவாரு, ஒரு மகான் தோண்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்ப அத மாரி தடமாறக்கூடிய ஒரு நாடு இருக்குன்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு அறிஞர்கள் அவருடைய அறிவு கொண்டு தொண்டு செய்யக்கூடிய செயல்கள் தான் வந்து அவங்கள காப்பாத்து அப்படிங்கிறது தான். துன்பமின்றி, சிக்கலின்றி, நிறைவோடு, அமைதியோடு எல்லாரும் வாழ அவ்வப்போது தோன்றி வாழ்ந்த பேரறிஞர்கள் மக்களுக்கு வாழ்க்கை நெறிகளை வகுத்துக் காட்டியுள்ளார்கள். அப்போ இது வந்து இந்த நிஷ்காமிய கர்மத்த பத்தி வரக்கூடிய ஒரு தத்துவம் இது. அப்போ அத்தகைய சீரிய நெறிகளிலே முதன்மையாக அமைந்ததுதான் கடமை நெறி. இதுல தான் வடநூலாசிரியர்கள் என்ன சொல்றாங்க? நிஷ்காமிய கர்மம் அப்படிங்காங்க. அது வந்து ஒரு பேரறம் அப்படிங்கிறாங்க. தனக்கு பிரதிபலன் எதிர்பாராது கடமை உணர்ந்து ஆற்றும் செயல் என்பதுதான் நிஷ்காமிய கர்மம் என்பதற்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்றாப்புல. அதுபோல இன்னொன்னு என்னன்னா, நமக்கு வந்து இருக்கு வாழ்க்கையிலே வந்து அதான் சொல்லுவாங்க. இந்த சாமி தெய்வத்த பத்தி சொல்லும்போது, இப்போ கோயிலுக்கெல்லாம் போலாம். பிரேயிங் இன் டெம்பிள்ஸ், மாஸ்க்ஸ், சர்ச்சஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு இல்ல அப்படிங்கிறாங்க. த டிவைன் ரிசைட்ஸ் இன் எவரி ஹார்ட். கடவுளுங்கிறது ஒவ்வொரு இதயத்திலும் இருக்கத்தான் செய்றாப்புல. இஃப் யூ செர்வ் பீப்பிள் அரவுண்ட் யூ உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு நீ வந்து பணிகள் செய்தால் தென் யூ ஆர் ஃபண்டமெண்டலி டூயிங் காட்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது. அதாவது மக்களுக்கு செய்யும் சேவை மகனுக்கு செய்யும் மகேசனுக்கு செய்யும் சேவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் இதில வரக்கூடிய ஒரு அதே போல நான் முதல்ல சொன்னதுதான். தொண்டுக்கு வந்து சிறப்பு என்ன செய்யணும்னா, மேன்மேலும் தொண்டு செய்வது தான் அப்படிங்கிறது தான் நம்ம இதில வரக்கூடிய ஒரு பாயிண்ட்.
இன்னும் தொண்டை பத்தி நம்ம சொல்லும்போது என்ன வாழ்வில உயரணும் அப்படின்னா, அதுக்கு முதல் மருந்தே வந்து வரக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் வந்து முதல் மருந்தே தொண்டு தான் அப்படிங்கிறது. ஒருவருக்கு பொருள், புகழ், செல்வாக்கு என்பது எப்படிலாம் வருதுன்னா, தன்னலமற்ற சமூக தொண்டு செய்வதன் மூலம் தான் வந்து சேரும் அப்படிங்கிறார் நம்ம குரு. அதப்போல இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அ நமக்கு வந்து அம் 4 ஐஸ் அப்படின்னு ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது 4 உண்மையான உணர்வுகள் இருக்கணும் அப்படிங்கிறது. 4 ஐஸ். ஐ ஃபர்ஸ்ட் ஐ வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. விருப்பம் போல விருப்பத்தோட தான் அத செய்யணும். வித் இன்வால்வ்மென்ட்ங்கிறது இன்ட்ரெஸ்ட்ங்கிறது விருப்பத்தோட செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்த ஐ வந்து இன்வால்வ்மென்ட். அதுல மனம் வந்து ஈடுபாட்டோட செய்யணும் அப்படிங்கிறது. 3வது இம்ப்ளிமெண்ட் அத அமுல்படுத்தணும். 2 இருந்தா போதாது. 4வது செய்யும்போது அதிலிருந்து முன்னேற்றம் இருக்கணும். இம்ப்ரூவ்மென்ட். அதுதான் சொல்லுவான். மனவளக்கலைக்கு முன், மனவளக்கலைக்கு பின்னுங்கிற வாசகம் வரும் பார்த்தீங்களா? அதுதான் இதுல வரக்கூடியது. அதுபோல இன்னொரு இடத்துல இந்த தொண்ட பத்தி சொல்லும்போது எப்படி வருதுன்னா, இந்த பொதுநலம், சுயநலம் அப்படிங்கலாம் வந்தீங்களா, அன்பு, பாசம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம மகரிஷி அதுக்கூடிய விளக்கம் என்னன்னா, "சமுதாயத்துக்கு நான் தொண்டு செய்வேன் என எண்ணுவது அன்பு. இது பொதுநலம். என் மனைவியை, என் குழந்தைகளை பாதுகாக்க முயல்வேன் எண்ணும்போது, அது பாசம்" அப்படிங்கிறாரு. அதேபோல மனிதர்களுக்கு நிழல் கொடுக்க மரம் வைப்பது அன்பு. அ சொல்லுவாங்க இல்லையா? அதாவது பயிர் வளரும் அ வ ப பயிர் வளர வரப்பு உயர நீர் வளம் பெருகும் எல்லாம் அந்த வாசகம் ஒண்ணு வரும் பார்த்தீங்களா? நீர் உயரும், நீர் உயர நம்மளுடைய வளம் பெருகும் அப்படிங்கிறது. ஆக நாம் தொண்டு செய்ய செய்ய நமது வாழ்க்கை கண்டிப்பாக உயரும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது. அதேபோல இப்ப வந்து ஒ இப்ப இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, தனக்காக உழைப்பது தனத்தை சேர்க்கும். தனக்காக உழைப்பது தனத்தை சேர்க்கும். பிறருக்காக உழைப்பது புகழை சேர்க்கும் என்கிறார் மேதை பிராங்க்ளின். பிராங்க்ளின் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் சொன்ன வாசகம் அது. ஆக பிறருக்காக உழைப்பது தொண்டில் ஒரு வகை. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பேச்சுவாக்குல. அதாவது ஒரு தாயானவள் பக்கத்து வீட்டு பிள்ளையையும் நன்றாக பார்த்துக் கொண்டால் தன் வயிற்று பிள்ளை பாதுகாப்பாக வளரும் அப்படிங்கிறது தான். இன்னொன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாமியாரானவங்க தன் வீட்டுக்கு வேறொரு வீட்டிலிருந்து மருமகளாக வந்துள்ள பெண்ணை அந்த பெண் கருவுற்றிருக்கும் காலத்தில் நன்றாக கவனித்துக் கொண்டால் அந்த பெண்ணானவள் அந்த மாமியாரின் மகனான தன் கணவனை நன்றாக கவனித்துக் கொள்வாள்ன்னு ஒரு பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க. அப்பொழுது அங்கே கூட்டு குடும்பம் என்கிற பல்கலைக்கழகம் இன்னும் நன்றாக வளரும், உயரும். நம் குரு சொல்வதும் அதுதான். எதையும் பிறரிடம் எதிர்பாராமல் நாம் செய்யும் தொண்டு. அதாவது நிஷ்காங்கரம் சொன்னோம் பார்த்தீங்களா விளக்கம். எப்பொழுதும் நம்மை நம் வாழ்வை உயர்த்தும். அது மட்டுமல்ல. அந்த சொல்லுவோம் இல்லையா வலது கை, இடது கை சமாச்சாரம். அது கூட வந்து இப்ப இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்ம தொண்டு நம்ம எதிர்பார்த்து செய்றோம் அப்படிங்கிற ஃபீலே உள்ள இருக்கக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம சங்கல்பத்துல வரக்கூடிய உயர் புகழ் அப்படிங்கிற கூட மகான் சொல்லும் வாக்கியம் விளக்கம் பார்த்தீங்களா? நம்ம தொண்டினால், நாம் செய்த உதவியால் மற்றவர்கள் மனசார வாழ்த்தும் தன்மை இருக்கே, அதுதான் உயர் புகழ் என்கிறார் நம்ம குரு. அத மாரி இன்னொரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட நம்ம இதுல பார்க்கலாம். அ அந்த வகையில இப்ப வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர். ஒரு மிகப்பெரிய ரிச் மேன் வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல அவர்ட்ட வந்து உங்கள் வாழ்க்கையில வந்து அதிகபட்ச மகிழ்ச்சி அடைஞ்ச நேரம் எது? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒரு சபையில. யார்ட்ட பெரிய பணக்காரர்ட்ட. அப்ப அவர் என்ன சொல்றாரு, "நான் வந்து வாழ்க்கையில 4 நிலைகளில் மகிழ்ச்சி அனுபவித்தேன். உண்மையான மகிழ்ச்சி எதில் கிடைக்கிறது என்பதை இறுதியாகத்தான் அறிந்து கொண்டேன்" அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்றாரு பாருங்க. என் கல்லூரி நண்பர் ஒருவர் ஒரு சேவை நிறுவனம் வைத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக வீல் சேர் வாங்கி தருமாறு அவர் என்னிடம் கேட்டார். 100 வீல் சேர் வாங்கி தருவது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. உடனே வாங்கி தந்து விட்டேன். அவரோ இந்த வீல் சேர்களை நீங்களே வந்து அந்த குழந்தைகளுக்கு உங்கள் கையினால் கொடுங்கள் என்றார். தினமும் பல 100 கோடிகளில் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நடத்தும் அளவுக்கு பிஸியான மனிதன் நான். அந்த ரிச் மேன் சொல்றாரு. என்னை போய் 100 வீல் சேர் கொடுக்கும் சாதாரண நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாரேன்னு ஒரு மாரி மனசுக்குள்ள இவருக்கு ஒரு எரிச்சல். ஆனா என்ன சொல்றாரு ஃப்ரெண்ட் நீ கண்டிப்பா வந்து தான் ஆகணுங்கிறாரு. அப்போ அந்த சேவை இல்லத்துக்கு போய் 100 குழந்தைகளுக்கும் வீல் சேரை கொடுக்கும்போது, அந்த குழந்தைகள் முகத்துல இருந்த ஒரு மகிழ்ச்சிய பார்த்த உடனே இவருக்கு அசந்து போனாரு. அதுவரை நடக்க முடியாமல் தடுமாறிய அந்த குழந்தைகள் வீல் சேரில் உட்கார்ந்து முன்னும் பின்னும் நகர்ந்து விளையாடி மகிழ்வதை இவர் பார்க்கிறாரு. அதை பார்த்தபோது அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அப்படியே பெருக்கெடுத்து ஓடுதாம். மிகப்பெரிய தொண்டு சேவை அப்படின்னு அவர் மனசு வந்து அந்த அளவுக்கு சந்தோஷப்படுது. அப்ப அங்கருந்து கிளம்பும்போது ஒரு குழந்தை வந்து கைய புடிச்சுக்கிருச்சு அவர் இந்த பணக்காரர் கைய. குனிஞ்சு உடனே இவர் கேட்கிறாரு, "உனக்கு எதுவும் வேணுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த குழந்தை சொல்லுது, "எனக்கு ஒண்ணும் வேண்டாங்கள். உங்களை முகத்தை பார்த்து நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வதற்காகவே உங்கள் கையை பிடித்தேன். சொர்க்கத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கும்போது ஞாபகம் வைத்திருந்து நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா?" அப்படின்னுச்சு அந்த குழந்தை. அந்த நிமிஷத்துல தான் இந்த பணக்காரருக்கு வந்து உச்சகட்ட மகிழ்ச்சியாம்.
இப்ப உலகத்திலே உங்களுக்கு உச்சகட்ட மகிழ்ச்சி ஒரு கேள்வி ஓபன் பண்ணாங்க பாருங்க, அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் இது. அப்போ அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செயல்களில் தான் நமது மகிழ்ச்சியும் நிறைவும் கிடைக்கிறது அப்படின்னு அந்த பணக்காரர் சொன்னாராம். இப்ப இந்த வகையில இதுவும் வந்து ஒரு அந்த குழந்தைகள் செய்த வகை ஒரு உதவிங்கிறத விட ஒரு பெரிய தொண்டுனே நினைச்சுக்கலாம். இப்ப இதையே திருவள்ளுவர் வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு பாருங்களேன். அதாவது காலத்தினார் செய்த காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானம் பெரிது. சின்ன ஒரு உதவியா தொண்டாத்தான் இருக்கும். தக்க சமயத்துல வந்து ஒரு ஒரு உதவி செய்ய சிறிதா இருந்தா கூட, அது வந்து இந்த உலகத்த விட பெருசு அப்படிங்கிறாரு வள்ளுவ பெருந்தகை. அந்த மாதிரி இன்னும் ஒரு இடத்துல நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு ஒரு சின்ன உதாரணத்தோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். ஆ இப்ப இதுல இப்ப தொண்ட பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட, இதுல தொண்டு செய்யணும். ஆனா, அதுக்கு நம்ம மகான் என்ன சொல்லியிருக்காரு? "நீ உடம்ப நல்லா வச்சுட்டா தானேய்யா நீ தொண்டு செய்ய முடியும்." அப்படிங்கிற இடத்துக்கு, தொண்டு செய்வதற்கு முதலில் மனம் விரிவுபட்டு, உண்மை நிலையை உணர வேண்டும். ஆனா, அதுக்கு முன்னாடி அந்த உடல் நல்லா வச்சுக்கிறணும். "எல்லாம் இறைநிலையின் மலர்ச்சி தோற்றங்களே என்ற உணர்வுதான் அன்பும் கருணையும் இணைந்து அருள் தன்மையாக மலரும்." அப்படிங்கிறாரு. அதுவே ஒருவரை தனக்கென மட்டுமல்லாது, பிறருக்காகவும் வாழும் நிலைக்கு உயர்த்தும். இப்ப இந்த தொண்டுங்கிறது தான் மட்டும் உயர்றது மட்டும் இல்ல. செய்யும்போது நம்ம யாருக்கு போய் ஹெல்ப் பண்றோம், உதவி பண்றோம், தொண்டு செய்றோமோ, அவங்களும் உயர்றது மட்டும் இல்லாம, நம்மளும் உயருவோம் அப்படின்னாலும் கூட முதல்ல உயரக்கூடியது அவங்க தான். அப்ப அந்த மனநிலை வந்த பின், உடல், பொருள், அறிவு அனைத்தும் தொண்டிற்காகவே அர்ப்பணிக்கும் தன்மை வந்துவிடும். பொருள் வளம் இல்லாதவர்கள் தமது அறிவாற்றலையும், உடல் ஆற்றலையும் தொண்டிற்காக அர்ப்பணிப்பர். பொருள் வளம் மிகுந்து உடல் உழைப்பு தர முடியாதவர்கள், தங்களுடைய பொருள் வளத்தில் ஒரு பகுதியையும், அறிவாற்றலையும் சமுதாய மேம்பாடு கருதி தொண்டாற்றுவார்கள். இப்ப எந்த வகையிலெல்லாம் தொண்டு செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதேபோல அறிவாற்றல் மிகுந்த ஞானியர்கள், தங்களை முழுமையாக சமுதாயத்திற்கே அர்ப்பணித்துக் கொண்டு சமுதாயத்தை நல்வழி நடத்துவதையே தொண்டாக கொள்வார்கள் அப்படிங்கிறார். இது வந்து பொதுப்படையா உள்ள கருத்துக்கள் தான் அது. இப்ப இந்த வகையில அறிவால் தெளிவுற்ற அனைவரும் அவரவர்களால் முடிந்த அளவு சமுதாயத்திற்கு தம் பங்கினை ஆற்றி, சமுதாய வளமும், நலமும் எந்த வகையிலும் குறைவுபடாது பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படிங்கிறது தான் வந்து நம்ம குரு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு இது பாயிண்ட் இந்த இன்னைக்குள்ள தலைப்புக்கு. அது போல இன்னொரு இடத்துல மகான் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருந்தாலும் கூட, நம்ம இறுதி பகுதிக்கு இப்ப வந்துட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு வந்து இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சிஆர்பி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதாவது மத்திய பின்னிருப்பு காவல் படை, மத்திய சேம காவல் படைன்னு சொல்லுவோம். சென்ட்ரல் ரிசர்வ் ஃபோர்ஸ் போலீஸ் அப்படிம்போம். அதாவது சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது. மத்திய காவல் ஆயுதப் படைகளிலேயே பெரிய படை தான் அது. இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படும் இப்படை, மாநில, யூனியன் பிரதேச சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் கிளர்ச்சிகள் அங்க என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது தான் அது. அந்த வகையில தான் வந்து அந்த மாரி அது அமைஞ்சு போகுது. அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா, இப்ப அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, பாதுகாப்பு தான். நம்ம நாட்ட பாதுகாக்கிறது தானே! இந்த அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு இத வந்து இந்த ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர்ன்னு சுவாமிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவரும் கூட இத தான் அழுத்தம் குடுக்குறாரு. எப்படின்னா, அதாவது தவறு செய்யும் ஒருவரை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால், அல்லது அவருக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருந்தால், அவரது குறைகளைப் பற்றி பேச தனிமையில் நாடுங்கள். சொல்லுவாங்க இல்லையா? பிளஸ்ஸா இருந்தா, நீ வந்து மத்தவங்ககிட்ட சொல்லு ஒருத்தர பத்தி. அவர பத்தி ஒரு மைனஸா இருந்தா, நீ நேரடியா சொல்லு. அதுதான் உண்மையான நட்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு அந்த இதுல வரும். ஆனா, ஒருபோதும் உதவுகிறேன் என்ற சாக்கில் அவரை புண்படுத்த வேண்டுமென்றே பேசாதீர்கள். அவரை உங்களுடைய எதிரி ஆவதற்குத்தான் நீங்கள் உதவி செய்துள்ளீர்கள். இப்போ அவர் மனசு புண்படுதுன்னா, அந்த இடத்துல என்ன இவன் உதவி செஞ்சானா செய்யாட்டா என்ன அப்படின்னு ஒரு நம்ம மேல கடுப்பாயிருவாரு. அப்போ திருந்த வேண்டும் என்ற அவரது இந்த ஆசையை கூட நீங்கள் அழித்து விடலாம். ஒரு கஷ்டப்படுறாரு. நம்ம எப்படி உழைச்சு சம்பாத்தியம் நினைக்கக்கூடியவர கூட நீங்க போய் உதவி செய்யும்போது, அவருக்கு முன்னாடி என்னத்தையும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவர பத்தி, அவருக்கு கொஞ்சம் கடுப்பாயிருவாரு. அப்போ உண்மை எப்பொழுதும் நலம் தரும் செய்தி. சில நேரங்களில் கெடுதியை விளைவிக்கக்கூடியதும் கூட. நன்மைக்கு எதிராக போதும். எனவே தொண்டு என்பது பிறருக்கு நன்மை கிடைப்பதாக அமையட்டும். அப்படின்னு சொல்லி, இந்த தொண்டு எப்படி என்ன செய்யணும்? நம்ம பிறருக்கு வந்து நன்மை செய்ய கிடைக்கக்கூடியதாகவே அமையட்டும். அப்படிங்கிறத வந்து குருவினுடைய அ ப ஒரு நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு அறிவுரைன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த ஒரு அறிவுரையோட நாம் அனைவரும் குருவினுடைய பற்பங்களை வணங்கி, அவர் என்னெல்லாம் வந்து எப்படியெல்லாம் நடந்தாரோ, அவருடைய வழித்தடத்தில் நம்முடைய பாதங்களையும் அ பதித்து, நாம் அனைத்தும் பெற்று வாழ்வில் உயர்வோம் என்று கூறி, இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்த நமது அ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஒரு மாசமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது.
அப்படி ஒரு அரிய ஒரு வாய்ப்பளித்த நார்வே, டென்மார்க் மாணவர்கள் கலைமன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.